வணக்கம். மகாவிஷ்ணுவினுடைய வாயிற்காவலர்களாக இருந்தவங்க எதற்காக அரக்கர்களாக பிறந்தாங்க, அவர்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாங்க, அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற முழு வரலாற்றையும் இந்த காணொளியில பார்க்கலாம். மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய வைகுந்தத்தின் வாயிற்காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜெயன் மற்றும் விஜயன். ஒருமுறை பிரம்மாவிடமிருந்து தோன்றிய சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத்குமாரர் ஆகிய 4 பேரும் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுந்தத்துக்கு வராங்க. இவர்கள் எப்பொழுதுமே பார்க்கறதுக்கு 5 வயது சிறுவர்கள் போலவே தோற்றமளிக்கக்கூடியவர்கள். வைகுந்தத்தினுடைய 6 வாயில்களை கடந்து 7வது வாயிலை இவர்கள் 4 பேரும் அடைந்த பொழுது அங்கு இருந்த ஜெயனும் விஜயனும் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து தவறாக எடை போட்டு உள்ளே செல்ல அனுமதி மறுத்தட்டுறாங்க. இதனால கோபமடைந்த முனிவர்கள், பகவானின் அருகிலேயே இருந்தும் உங்களுக்கு பொறுமை இல்லை, அதனால நீங்கள் வைகுந்தத்தை விட்டு நீங்கி பூமியில அரக்கர்களாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துறாங்க. தவறை உணர்ந்த ஜெயனும் விஜயனும் மன்னிப்பு கேட்கிறாங்க. அங்கு வந்த மகாவிஷ்ணு முனிவர்களுடைய சாபத்தை திரும்ப பெற முடியாது, ஆனால் உங்களுக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்கிறேன், அதுல எது உங்களுடைய விருப்பமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. முதல் விருப்பம், என்னுடைய பக்தர்களாக பிறந்தால் 7 பிறவிகள் எடுக்கணும். இரண்டாவது, என்னுடைய எதிரிகளாக பிறந்தால் 3 பிறவிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீண்ட காலம் மகாவிஷ்ணுவை விட்டு பிரிந்து இருக்க இயலாத ஜெயனும் விஜயனும் 3 பிறவிகளிலேயே மீண்டும் வைகுந்தம் வந்துடலாம் அப்படின்னு 2வது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர்கள் இருவரும் எடுத்த 3 பிறவிகளிலுமே சகோதரர்களாகவே பிறக்கிறாங்க. முதல் பிறவியில இரணியன் மற்றும் இரணியாட்சனா பிறக்கிறாங்க. 2வது பிறவியில ராவணன் மற்றும் கும்பகர்ணனாகவும், 3வது பிறவியில சிசுபாலன் மற்றும் தந்தவக்ரனாகவும் பிறக்கிறாங்க. ஒவ்வொரு பிறவியிலும் மகாவிஷ்ணுவே நேரில் வந்து அவர்களை வதம் செய்து அவர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார். முதல் பிறவியில இரணியன் மற்றும் இரணியாட்சனை வதம் செய்ய மகாவிஷ்ணு 2 அவதாரங்கள் எடுக்கிறாரு. மூத்தவனான இரணியாட்சனை வதம் செய்ய வராக அவதாரமும், இளையவனான இரணியனை வதம் செய்ய நரசிம்ம அவதாரமும் எடுக்கிறாரு. இவை இரண்டும் மகாவிஷ்ணுவினுடைய அடுத்தடுத்த அவதாரங்கள். 3வது அவதாரம் வராகம், 4வது அவதாரம் நரசிம்மம். அவர்கள் 2வது பிறவியில ராவணன் மற்றும் கும்பகர்ணனாக பிறந்தபொழுது ராம அவதாரம் எடுத்து அவர்களை வதம் செய்து ஆட்கொள்றாரு. கடைசியா 3வது பிறவியில சிசுபாலன் மற்றும் தந்தவக்கரனாக பிறந்தபொழுது கிருஷ்ண அவதாரம் எடுத்து இருவரையும் வதம் செய்து அவர்களுக்கு சாப விமோசனம் அளித்து மீண்டும் வைகுந்தத்துக்கே அழைச்சிக்கிறாரு. இந்த 3 பிறவிகள் பற்றிய வரலாற்றை இப்ப பார்க்கலாம். முதல் பிறவியில மூத்தவனான இரண்யாட்சன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தினால தேவர்களை எல்லாம் வென்று பூமாதேவியை அபகரித்து கடலுக்கு அடியில மறைச்சு வைக்கிறான். இதனால மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில சென்று அவன் கூட போர் புரியறாரு. இருவருக்கும் இடையே கடும் போர் நடக்குது. இறுதியில மகாவிஷ்ணு அவனை அழித்து பூமியை மேலே கொண்டு வந்து மீண்டும் பிரபஞ்சத்துல நிலைநிறுத்துறாரு. அவனது தம்பியான இரணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரணியகசிபு தன் அண்ணனினுடைய மறைவுக்கு பழி தீர்க்க துடிக்கிறான். இதனால கடும் தவம் இருந்து பிரம்மாவிடம் இருந்து ஒரு வினோதமான வரத்தை வாங்குறான். அதன்படி தனக்கு மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ, நீரிலோ நிலத்திலோ அல்லது ஆகாயத்திலோ, பகலிலோ அல்லது இரவிலோ, வீட்டிற்குள்ளோ அல்லது வெளியிலோ எந்த விதமான ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த வரம். இரணியகசிபினுடைய மனைவி கருவுற்று இருந்த பொழுது நாரத முனிவரினுடைய உபதேசத்தை கேட்கிறாங்க. உள்ளே கருவில் இருந்த பிரகலாதனும் இதை கேட்கிறான். அதனால அவன் பிறக்கும் பொழுதே ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற விஷ்ணு மந்திரத்துடனே பிறக்கிறான். இரணியகசிபு தன்னை தான் கடவுள்னு வணங்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனால் பிரகலாதனோ விஷ்ணுவை மட்டுமே வணங்குறான். ஒரு நாள் பிரகலாதன் மகாவிஷ்ணு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தூணில் இருப்பாரா அப்படின்னு இரணியன் கேட்க அந்த தூணிலிருந்து மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதாரம் எடுக்கிறார். பிரம்மா கொடுத்த வரத்தை சிறிதும் மீறாமல் அவனை வதம் செய்து முடிக்கிறார். அதாவது இரவும் அல்லாத பகலும் அல்லாத அந்தி வேளையில் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் அல்லாமல் வாசற்படியில் அமர்ந்து மனிதனாகவோ மிருகமாகவோ அல்லாமல் மனித உடலுடனும் சிங்க தலையுடனும் நீரிலோ நிலத்திலோ ஆகாயத்திலோ அல்லாமல் தன்னுடைய மடியிலேயே படுக்க வைத்து எந்தவித ஆயுதமும் பயன்படுத்தாமல் தன்னுடைய நகத்தினாலேயே அவனை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுறார். அடுத்தது ஜெயனும் விஜயனும் எடுத்த 2வது பிறவி ராவணன் மற்றும் கும்பகர்ணன். இந்த பிறவியில விஸ்ரவ முனிவருக்கும் அரக்க குலத்தை சார்ந்த கைகசி அப்படிங்கிறவங்களுக்கும் மகனாக பிறக்கிறாங்க. மகாவிஷ்ணு ராமனாக அவதரித்து சீதையை கடத்தி சென்றதற்காக இவர்கள் இருவரையும் வதம் செய்து முடிக்கிறார். 3வது பிறவியில சேதி நாட்டு மன்னனான தமகோஷனுக்கும் கிருஷ்ண பகவானினுடைய அத்தையான சுருதசிரவஸ்க்கும் மகனா சிசுபாலன் தந்தவக்கரன் அப்படிங்கிற பெயர்ல பிறக்கிறாங்க. இதுல சிசுபாலன் 3 கண்களுடனும் 4 கைகளுடனும் வினோதமா பிறக்கிறாரு. அதை பார்த்து பயந்த பெற்றோர்களுக்கு ஒரு அசரீரி கேக்குது. இவனை யார் தூக்கி தன் மடியில் அமர வைக்கும் பொழுது இவனது கூடுதல் உறுப்புகள் மறையுதோ அவனாலேயே இவனுக்கு மறைவு நிகழும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது. ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா
அந்த அரண்மனைக்கு சென்றபொழுது குழந்தையை தூக்கி தன் மடியில் அமர வைக்கிறாரு. அப்போ சிசுபாலனினுடைய 3வது கண்ணும் 2 கைகளும் மறையுது. இதை பார்த்து அவனது தாய் கிருஷ்ணர் தான் அவனது மகனுக்கு காலன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இதனால் அவங்க கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா நீ என் மகனின் 100 தவறுகளை மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறாங்க. கிருஷ்ணரும் கொடுக்கிறாரு. ஒருமுறை தர்மரனுடைய அரண்மனையில சிசுபாலன் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டே வந்த கிருஷ்ணர் 101வது வார்த்தையை தவறாக பயன்படுத்தும் பொழுது அவனை வதம் செய்து முடிக்கிறாரு. அப்போ சிசுபாலனின் உடலிலிருந்து ஒரு ஜோதி வெளிப்பட்டு கிருஷ்ணரிடம் ஐக்கியமாகுது. தனது அண்ணன் சிசுபாலன் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட கருஷன் நாட்டின் மன்னனான தந்தவக்ரன் கிருஷ்ண பரமாத்மாவை போருக்கு அழைக்கிறான். யமுனை ஆற்றங்கரையில் இருவருக்கும் இடையே கடும் போர் நடக்குது. கிருஷ்ணர் தன்னுடைய கௌமோதகி அப்படிங்கிற கதாயுதத்தால அவனது மார்பில் பலமா தாக்கி அழிக்கிறாரு. இந்த 3 பிறவிகளுக்கு பிறகு ஜெயன் மற்றும் விஜயனினுடைய சாபம் முடிவுக்கு வருது. அவர்களுக்கு மகாவிஷ்ணு சாப விமோசனம் கொடுத்ததனால இருவரும் தங்களுடைய பழைய உருவத்தை பெற்று வைகுந்தத்திற்கு மீண்டும் வாயுர் காவலர்களாக மாறிடுறாங்க.